நேற்று ஞாயிற்றுக்கிழமை பால் சூடு பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் மறந்துட்டேன். பார்த்தா பாத்திரம் இப்படி கருகி போச்சு. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு வீட்லேயும் யாராவது ஒரு நாள் நம்ம இப்படி மறக்க தான் செய்வோம், இப்படி பாத்திரம் கருகி போக தான் செய்யும். சரி, இது எப்படி கிளீனிங் பண்ணுறது அப்படின்னு உங்களோடய ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இது மாதிரி எனக்கு நிறைய தடவை ஆயிருக்கு. ஸோ இது எப்படி டக்குன்னு க்ளீன் பண்ணி பல மாத்திரேன்னு வாங்க காட்டுறேன். இந்த பாத்திரம் நம்புற அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஜாக்ஸ் கிச்சனோடைய கிளீனிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்ல சூடாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே ஹோம் பேஸ்ட் இன்க்ரீடியண்டான கோதுமை மாவு, லெமன் சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, உப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சது தான் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர். இது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் பவுடர். பிராஸ் அண்ட் பிரான்ஸ் தங்க மாதிரி ஜொலிக்கிறோன்னா இந்த கிளீனிங் பவுடர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே அப்படியே வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கீழே அடி பிடிச்சது எல்லாத்தையுமே இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் நம்மளுடைய கிளீனிங் பவுடரை வச்சு டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்தா பலன்னு நம்மளுடைய பாத்திரம் ரெடி. இவ்வளோ சிம்பிளா இப்படி கறி பிடிச்ச பாத்திரத்தையே கிளீன் பண்ணுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாத்திரங்களை எப்படி கிளீன் பண்ணோம்? ஸோ நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் பவுடர் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம பெருங்குடியில் இருக்கக்கூடிய நம்ம ராஷ் குக்வேர் ஸ்டோர்ல டைரக்டா விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். பாய்.